அருட்பணி மரிய விமல் அவர்களே, நேற்று குழந்தை இயேசு பேராலயத்தில் மெல்கிசேதேக் முறைப்படி குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டீர். தூய ஆவியின் ஆற்றலோடு நற்செய்தியை அறிவித்திட ஓர் உன்னத குருவாக உயர்த்தப்பட்டீர். எனவே இங்கு கூடி வந்திருக்கின்ற நம்பிக்கையாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். மேலும் இன்று பெரிய நாயகி அன்னையின் திருத்தலத்தில் நன்றி பலியை நிறைவேற்ற வந்திருக்கிறீர்கள். நாங்கள் அனைவரும் உம்மோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் இங்கு கூடி வந்துள்ள பேரன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வேளையிலே இன்று நாம் வாசித்த இறை வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை, சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வோம். முதலில் குருக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அதற்கு முன்பாக என்னென்னவெல்லாம் நடந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். பரப்புரை, எதிர்ப்புரை, பழிப்புரை, எல்லா உரையும் முடிந்து கடைசியில் தேர்தல் இன்னும் முடிவு தெரியல, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் குருக்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. யாருமே வாக்களித்து இனிமேல் இவர்தான் குரு, திருச்சபையின் துவக்க காலத்திலே அவ்வாறு இருந்தது. இயேசு கிறிஸ்து இறந்து ஒரு சில ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்குள்ளாக அத்தகைய ஒரு வழி வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது குருக்கள் யாராலும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்து பதிவு மூப்பின் அடையாளத்தினால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அல்லது அவர்கள் பெற்றுள்ள பட்டங்களின் அடிப்படையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. டெட் எக்ஸாம் எழுத வேண்டும், நெட் எக்ஸாம் எழுத வேண்டும், ஸ்லெட் எக்ஸாம், எந்த எக்ஸாமும் தேர்வுகளும் இல்லை. அவர்கள் தேர்வினால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மாறாக இது இறைவனின் தனிப்பட்ட விருப்பம், அவரது தனிப்பட்ட தேர்வு. ஒருவரை பார்த்து அவருடைய தகுதியை பார்த்து நீ குருவாகலாம் என்று இயேசு சொல்லவில்லை. ஒருவருடைய திறமை, ஒருவர் மிக அழகாக இருக்கிறார், எல்லா மக்களையும் கவர்ந்து விடுவார் என்று அழகை பார்த்து இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அவருக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, பாடும் ஆற்றல் இருக்கிறது, நடிப்பாற்றல் இருக்கிறது, ஆற்றல் மிகுந்தவர் என்று ஆற்றலை பார்த்து ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க இறைவனுடைய விருப்பம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். அதற்கு முன்பாகவே அல்லேலூயா கீதம் மிக அழகாக அந்த கருத்தை வெளிப்படுத்தியது. அந்த அல்லேலூயா மட்டும் பாடுங்க, மிக அழகாக இருந்தது. நீங்கள் இல்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், என் பணி செய்து வாழவே. அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இன்றைய திருப்பலியில் அது தந்தை விமல் அவர்களுக்கு கூறியதாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக அனைத்து குருக்களுக்கும் இறைவன் கொடுக்கின்ற செய்தி இதுதான். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
உங்களுடைய திறமையை பார்த்தோ, உங்களுடைய பின்புலத்தை பார்த்தோ, உங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்தோ எதனாலும் நான் உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. நான் என்னுடைய விருப்பப்படியே தேர்ந்து கொண்டேன். நீங்கள் பல செய்திகளை படித்திருக்கலாம். குருமடத்திற்கு போவோர் நிறைய பேர் இருப்பாங்க. கடைசியில் குருவாக அபிஷேகம் செய்யப்படுபவர்கள் ஒருவராக கூட இருக்கலாம். நான் இளங்குரு மடத்தில் சேர்ந்த பொழுது முதல் ஆண்டில் 10 பேர் இருந்தோம். 2 ஆண்டுகள் முடித்து பெரிய குருமடத்திற்கு செல்லும் பொழுது 3 பேர் போனோம். களப்பயிற்சிக்கு வரும்போது 2 பேர் வந்தோம். கடைசியாக நான் ஒருவர் மட்டும் குருவானேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், ஆனால் கடைசியாக அபிஷேகம் செய்யப்பட்டவர் ஒருவர் என்ற முறையில் நான் இருக்கிறேன். இதுதான் எல்லா இடத்திலும் நிகழ்கிறது. கடவுள் தனக்கு யார் தேவையோ அவரை தேர்ந்தெடுக்கிறார். இவ்வாறு கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவருக்கு தனது ஆற்றலை தருகிறார், தனது திறமையை தருகிறார். ஏனென்றால் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே குருக்கள் அவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அல்ல, எல்லா வகையிலும் திறமை வாய்ந்தவர்களும் அல்ல. ஆனால் இறைவன் தேர்ந்தெடுத்த பிறகு மரியவிம்மலுடைய விருது வாக்கின்படி தூய ஆவியால் நிரப்ப பெற்றதால் நாங்கள் ஆற்றல் பெற்றுள்ளோம். ஆகவே குருக்கள் என்பவர்கள் இறைவனால் தனிப்பட்ட முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனக்கு தெரிந்து ஒரு குடும்பத்திலே எப்படியாவது ஒருத்தன் சாமியார் ஆகணும், எப்படியாவது ஒருத்தன் சாமியார் ஆகணும்னு நிறைய விரும்பினாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வரல. கடவுள் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை. அதே சமயத்தில் ஒரே ஒரு மகன் அனுப்ப மாட்டோம், இது எங்கள் குடும்பத்துக்கு என்றெல்லாம் வலியுறுத்தியானாக அந்த ஒரு மகன் குருவாகி இருக்கிறார். இது கடவுளுடைய கொடை, கடவுளுடைய தேர்வு. தன்னுடைய விருப்பம் போல அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்? அடுத்த கேள்வி. இறைவன் தேர்ந்தெடுத்தார், சரி, எதற்காக தேர்ந்தெடுத்தார்? இன்றைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கினர் மிக அழகாக கூறுகிறார். 61ஆம் அதிகாரத்திலே அவர் மிக ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க, உள்ளம் உடைந்தோருக்கு குணப்படுத்த, சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்ற, ஆண்டவரின் அருள்தரும் ஆண்டினை அறிவிக்க, துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்க, இப்படி இன்னும் பல பணிகள் அங்கே சுட்டி காட்டப்படுகின்றன. சுருங்க சொன்னால் தேவையில் உள்ளவர்கள் அனைவரையும் தேடி சென்று அணைக்கின்றவர்களாக இருப்பதற்காக இவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருக்க வேண்டும். பவுலடியார் இதை அடிக்கடி சொல்லுவார். நான் எங்கே இருக்கின்றேனோ அங்கே இருக்கின்ற மக்களுள் ஒருவனாக இருப்பேன். ஏழைகள், எளியவர்கள், யூதர்கள், கிரேக்கர்கள் அல்லது யாராக இருந்தாலும் அங்கே அவர்களோடு நான் இருப்பேன், அவர்கள் வாழ்விலே ஒளியேற்றுவேன் என்று பவுலடியார் பல இடங்களிலே குறிப்பிடுவார். அதேபோல இறைவன் நம்மை குருக்களை அழைத்திருப்பது அதற்காகத்தான். முதல் வாசகம் மிக தெளிவாக்கியது. இந்த 2ஆம் வாசகத்திலும் அந்த முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது எதிரொலிக்கிறது. இங்கே பேதுருவும் யோவானும் அவருடன் சேர்ந்து மக்கள் அனைவரும் ஒன்றாக மன்றாடுகின்றார்கள். எதற்காக? இறைவா, நீ எதற்காக எங்களை தேர்ந்து கொண்டீரோ உம்முடைய நோக்கத்தின்படி, திட்டத்தின்படி நாங்கள் மக்கள் மத்தியிலே பணியாற்ற என்று அவர்கள் மன்றாடுகின்றார்கள். ஆகவே இறைவன் குருக்களை தனது விருப்பப்படி தேர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய விருப்பப்படி அவர்களை திறமை உள்ளராக்குகிறார். தனது அருளால் அவர்களை நிரப்புகிறார். தன் சார்பாக தன்னை போலவே உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பணியாற்ற அனுப்புகிறார். அந்த வகையிலே இறைவனுடைய அருட்பணியிலே மரிய விமல் அவர்களும் இன்று அவரோடு தந்தை பெஞ்சமின் இமானுவேல்,
மேலும் அவரது வகுப்பு தோழர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களோடு நாம் மகிழ்வோம். அவர்களோடு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நமது ஜெபங்களால் அவர்களுக்கு துணை நிற்போம். கடைசியாக ஒரு சில வார்த்தைகள். இவ்வாறு நாம் பார்க்கின்ற குருக்கள் சிலர் தங்களது அழைப்புக்கு ஏற்றபடி இல்லையே, அது எப்படி என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இறைவன் அவர்களை தனது கொடைகளால் நிரப்பினார், திறமைகளை கொடுத்தார், ஆற்றல்களை கொடுத்தார் என்று சொன்னீர்கள். எப்படி ஆங்காங்கு அல்லது சில இடங்களிலே குருக்கள் தங்களுடைய முழுமையான ஈடுபாட்டோடு பணி செய்வதில்லை, அல்லது சில சமயத்திலே எதிர் சாட்சிகளாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி என்ற ஒரு கேள்வி நியாயமாக எழும். காரணம் என்னவென்றால், குருக்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. இங்கே மக்களோடு மக்களுடைய பழக்க வழக்கங்களை தங்களது ஆக்கிக் கொண்ட நம்மில் ஒருவரை தான் இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். நமது கலாச்சாரத்திலே ஊறி வளர்ந்தவர்கள். ஆகவே அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற அந்த உணர்வுகள், கலாச்சாரம், அங்கே குறைபாடுகள் அவர்களும் இருக்கும். நாம் குருக்களை பார்த்தோன்னே பெருமையாக சொல்கிறோம், இவர்கள் மண்ணின் மைந்தர்கள். என்ன அர்த்தத்தில்? எங்களிடம் இருந்து தேர்ந்து கொட்டப்பட்டவர்கள், மண்ணின் மைந்தர்கள், புழுதியின் புதல்வர்கள், சேற்றின் செல்வர்கள், இல்லையா? ரொம்ப பெருமையோடு சொல்கிறோம். அப்படின்னா இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணில் இருக்கிற குறைகளோடு குற்றங்களோடு தான் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு இறைவன் கொடுத்துள்ள கொடைகளை வாரி வழங்குகின்றவர்களாக மாறுகிறார்கள். இன்னும் சிலர் அதை முறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய முயற்சியிலே முழுமையடையவில்லை, முயற்சியிலே வெற்றி அடையவில்லை என்று அர்த்தம். ஆகவே குருக்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதில் ஒரு சிலர் குறை உள்ளவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் குருக்கள் என்றால் அவர்களை மதிக்க வேண்டும். குருக்கள் என்றால் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். நான் அனுப்பியதால் அவர் குருவாகவில்லை, நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததனால் அவர் குருவாகவில்லை. கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார், தூய ஆவியால் அவரை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆகவே இங்குள்ள மக்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த புதிய குரு மட்டுமல்ல, அவரோடு பணியிலே சேர்ந்துள்ள மற்ற குருக்களும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். குறைவுடையவர்கள், சில சமயத்தில் குற்றங்களை செய்பவர்கள், இருந்தாலும் நிறையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். எனவே குருக்களுக்கு உரிய மதிப்பை கொடுப்போம், மரியாதையை கொடுப்போம். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஆனால் அவர்கள் எடுத்துரைக்கின்ற இறை வார்த்தையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் அதற்காகவே குருக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே இந்த ஊரிலே மிக சிறப்பாக இன்று புதிதாக அருளப்பட்டுள்ள தந்தை மரிய விமல் அவர்கள் நம் அனைவருக்கும் ஆசிரை நிறைவாக பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை அவரை வாழ்த்துகிறேன்.